பயன்படுத்திக் கொள்வோமா? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா? அபிஷேகம் செய்யப்படுவோமா? இதோ நம் முன்பாக விண்ணேற்றம் அடைந்த ஆண்டவர் சொன்னார், நான் இப்பொழுது செல்கிறேன், எனது துணையாளராம் தூய ஆவியை அனுப்புவேன். அவர் வருவார், உங்கள் மத்தியில் உங்கள் வீட்டில் உங்களோடு வாசம் செய்வார், வசிப்பார், வழிகாட்டுவார், நல்லது கெட்டது எல்லாம் சொல்லிக் கொடுப்பார், எல்லாவித ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவார் என்று. இன்று நாம் அனைவருமே தூய ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறோம், நிரப்பப்பட்டிருக்கிறோம். விவிலியம் சொல்கிறது, உங்களது உடலானது தூய ஆவியானவர் வாழ்கின்ற இல்லம், கோவில். இந்த இல்லத்தை, இந்த கோவிலை நான் பரிசுத்தமாக வைத்திருக்கின்றேனா? தூய ஆவி என்னிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா? தூய ஆவியின் கனிகள் என்னிடம் இருக்கிறதா? தூய ஆவியின் கொடைகள் என்னிடம் இருக்கிறதா? தூய ஆவி எனக்காக வரங்களை பெற்று தருகிறாரா? ஜெபிப்போம். 2 நாளைக்கு முன்னாடி மூவர் இறைவனின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்தோம். விவிலியம் சொல்கிறது, யோவான் நற்செய்தி 14ஆம் வசனம் 21, 23 சொல்லப்பட்டிருக்கிறது, என் மீது அன்பு கொள்பவர் மீதும் தந்தையும் அன்பு கொள்வார், நாங்கள் மூவரும் வந்து குடிகொள்வோம். அருமையான வார்த்தை, உள்ளத்துல பதிய வைங்க. இன்றைய வாசகங்கள் நமக்கு அனைத்து சொல்கிறது, பகைவரை மன்னித்து அன்பு செய். பகைவரை மன்னித்து அன்பு செய். ஆண்டவர் தான் சொன்னார், எங்க அன்பு இருக்கிறதோ தந்தை மகன் தூயாவி நாங்கள் மூவரு கடவுளும் வந்து அங்கே குடிகொள்வோம். அருமையான தருணம். ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்ப. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் கணவர் இது வரைக்கும் அன்பு செய்யாம இருந்தேன், என் மனைவி இது வரைக்கும் அன்பு செய்யாம இருந்தேன், என் பிள்ளைகளை கண்டுகிறதே கிடையாது, அன்பு செய்யல. I am sorry Jesus, I am sorry. இன்றைய வாசகங்கள் சொல்லப்படுவது போல நான் அன்பு செய்கிறேன். கண்ணால் காண்கின்ற மனிதரை அன்பு செய்யாமல் நான் கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்பவர்கள் எல்லாம் பொய்யர்கள். 1 யோவான். கண்ணால் காண்கின்ற மனிதர்களை அன்பு செய்யாமல், மன்னிக்காமல், நான் கடவுளை தேடி வந்து அன்பு செய்கிறேன் என்று சொல்பவர்கள் எல்லாம் பொய்யர்கள். இன்னைக்கு நம்ம உண்மையானவர்களா பொய்யர்களா? சிந்திப்போம், மனசாட்சியை கேட்போம். வாசகங்கள் சொல்கிறது, இறை வார்த்தை சொல்கிறது, இந்த நற்கருணை ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் ஒருவரை அன்பு செய்யுங்கள். பிரியமானவர்களே, நான் சொல்றதை நம்புங்க. அற்புதங்கள் அதிசயங்களும் வானத்திலிருந்து வருவது கிடையாது. நமக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் வானத்திலிருந்து வருவது கிடையாது. மாறாக உங்கள் நல் வாழ்வை பொறுத்து ஆண்டவர் அற்புதங்களும் அதிசயங்களும் செய்கிறார். உங்கள் அருள் வாழ்வை பொறுத்து ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிறார். வானத்திலிருந்து வருவது கிடையாது. கோடி அற்புதரை நம்பி வந்திருக்கிறீங்க. ஏன் காரணம்? அவர் வழி அவ்வளோ அற்புதம் நடக்குது. ஏன்? அவர் வாழ்ந்த அர்த்தமுள்ள வாழ்வு, நல்ல வாழ்வு, அருள் வாழ்வு. இந்த திருத்தலத்திலே பல அற்புதங்கள் நடக்கிறது, வேறு ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு என் வாழ்வு அர்த்தமுள்ளதா இருக்கிறதா? நற்கரின் ஆதரவுக்கு முன்னாடி நிற்கிறீங்க. என் வாழ்வு நல்ல வாழ்க்கை இருக்கிறதா? என் வாழ்வு அருள் நிறைந்த வாழ்வா இருக்கிறதா? இருந்தது என்றால் நிச்சயம் இந்த ஆராதனை வேளையிலே, இந்த திருப்பலியின் போது நீங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை நடத்துவார். கண்களை மூடுவோமா? இந்த நற்கருணை ஆண்டவரை பார்த்து பிராமிஸ் பண்ணுவோமா? இதுவரையில் எப்படி இருந்தோம் பரவாயில்லை, இன்றைய இறை வார்த்தைக்கு ஏற்ப ஆண்டவரே, என் குடும்பத்தை நான் அன்பு செய்வேன், என் பகைவரை நான் மன்னித்து அன்பு செய்வேன், எனக்கு உதவி செய்யுங்க, இரக்கம் காட்டுங்க என்று சொல்லி கோடி அற்புதர் வழியாக இந்த நற்கருணை ஆண்டவரிடம் மன்றாடுவோம். மௌனமாக சில நிமிடங்கள்.
கரங்களை உயர்த்தி எல்லோரும் நாவினை திறந்து உம்மை துதிக்கிறோம் என்று உற்சாகமாக புகழப் போகிறோம், ஆர்ப்பரிக்கப் போகிறோம். முதலிலே தந்தையாம் கடவுளை உம்மை துதிக்கிறோம் என்று எல்லோரும் சொல்ல வேண்டும். அப்பா தந்தையே உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லணும். அன்பு தந்தையே உம்மை துதிக்கிறோம். என்று வாழும் தந்தையே உம்மை துதிக்கிறோம். விண்ணக தந்தையே உம்மை துதிக்கிறோம். ஒளியின் தந்தையே உம்மை துதிக்கிறோம். இரக்கம் நிறைந்த தந்தையே உம்மை துதிக்கிறோம். மாட்சிமிகு தந்தையே உம்மை துதிக்கிறோம். இப்பொழுது உம்மை வாழ்த்துகிறோம். ஏசு ஆண்டவரை வாழ்த்த போகிறோம். ஆண்டவராகி அரசரே, கடவுளாகி அரசரே, மாட்சிமிகு மன்னரே, உலக அனைத்தையும் ஆளும் வேந்தரே, மக்கள் இனங்களின் அரசரே, சாலமோனின் அரசே, நீதியின் அரசே, அமைதியின் அரசே, எக்காலத்திற்கும் அரசே, என்றும் வாழும் அரசே. இப்பொழுது தூய் ஆவியானவரை சோஸ்திரம் செய்ய போகிறோம். தோத்தரிக்கிறோம் என்று சொல்லவும். தூய் ஆவியானவரே, உண்மையின் ஆவியே, அருளின் ஆவியே, மாட்சிமிக்க ஆவியே, வாழ்வதரும் ஆவியே, தந்தையின் ஆவியே, இயேசுவின் ஆவியே, அறிவின் ஆவியே, வல்லமையின் ஆவியே, உயிர் தரும் ஆவியே. முழங்கால் படியிடுவோம். தொடர்ந்து மூவொரு கடவுளை துதித்த வண்ணமாக மாண்புயர் பாடி அவர்களது அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பாதுகாப்பையும் நோயற்ற வாழ்வையும் வளமையையும் பெற்று மகிழ்ச்சியோடு திருப்பலியில் பங்கெடுப்போம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து ஒளிவு பெருக உரிய நியம முறைகள் வருக புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இனிய நல் தேவன் வாழ்கவே. வான் என்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடு நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்த இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
திருப்பலி கருத்து. பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம்பழப்போமே, அறம்பழப்போமே. அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம்பழப்போமே, அறம்பழப்போமே. ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். அறிவுள்ள இறைவன் திருவுளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம்பழப்போமே, அறம்பழப்போமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க, கோடி அற்புதர் புனித அந்தோனியாரே. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியில் பங்கெடுக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். செவ்வாய்க்கிழமை என்றால் நமக்கு அந்தோனியார் ஞாபகம் வருகிறது. பல நேரங்களில் பல விஷயங்களுக்கு செவ்வாய்க்கிழமை பொருந்துவது இல்லை, ஆனால் அந்தோனியாருக்கு பொருந்துகிறது. அந்தோனியாருடைய அற்புதங்கள் செவ்வாய்க்கிழமையில் அற்புதமாய் செயலாற்றுகிறது. எல்லோரையும் அந்த செவ்வாய்க்கிழமையில் ஒன்றாய் இணைக்கின்றார். அன்பின் பால் ஒன்றாய் இணைக்கின்றார், அருளின் பால் ஒன்றாய் இழுக்கின்றார், ஆண்டவர் பால் ஒன்றாய் ஒன்று சேர்த்து அனைவரையும் ஈர்க்கின்றார் என்று சொல்ல வேண்டும். ஆகவே இந்த நாளிலே இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு பக்தர்களையும், ஒவ்வொரு திரு யாத்திரிகர்களையும், ஒவ்வொரு இறை மனிதர்களையும் அன்போடு வரவேற்கின்ற அதே வேளையிலே அந்தோனியாரை போன்று புனிதமிக்க வாழ்வில் நாமும் பங்கெடுக்க முடியும் என்ற நிறைவான எதிர்பார்ப்பை நமக்கு இறைவன் கொடுக்கின்றார். ஆகவே இந்த நேரத்தில் அவர் எவ்வாறு அற்புதங்களை செய்வதற்கு தகுதியாக இருக்கிறாரோ, அவர் எவ்வாறு அற்புதங்களை செய்வதற்கு போதுமான ஆசீர்வாதங்களை அருளையும் பெற்றிருக்கிறாரோ, அதே போன்ற ஆசீர்வாதங்களை நமக்கும் பெற தகுதி இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்கு ஈடாக நம்முடைய பாவங்களையும் பலவீனங்களையும் துறந்து இறை ஆசிரை பெறுவதற்கு இந்த நேரத்திலே தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நமது பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து
நம் ஒவ்வொருவரையும் நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். மன்றாடுவோமாக. பேரிரக்கம் நிறைந்த இறைவா, உமது கொடையால் புனித அந்தோனியார் ஏழ்மையிலும் தாழ்மையிலும் நிறைந்த கிறிஸ்துவை இறுதி வரையிலும் பின்பற்றினார். அதனால் அவருடைய பரிந்துரையால் எங்கள் அழைத்தலில் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக நடந்து மகனில் முன்னிறுத்தியுள்ள அந்த நிறைவான வாழ்வை நாங்களும் வந்தடைய ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமைந்தனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கிறிஸ்து உங்களுக்காக ஏழையானார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 8 இறை திரு வசனங்கள் 1-9 வரை. சகோதரர் சகோதரிகளே, மாசிதோனியா திருச்சபைகளுக்கு கடவுள் கொடுத்த அருளை பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறோம். அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களால் கடுமையாக சோதிக்கப்பட்ட போதும் அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் வறுமையில் மூழ்கி இருந்தாலும் வள்ளன்மையோடு வாரி வழங்கினார்கள். அவர்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு தாங்களாகவே கொடுத்தார்கள். ஏன் அளவுக்கு மீறியே கொடுத்தார்கள். இதற்கு நானே சாட்சி. இறை மக்களுக்கு செய்யும் அறப்பணியில் பங்கு பெறும்போது தங்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் என மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். நாங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாக அவர்கள் தங்களை முதன்மையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள். நாங்கள் கடவுளின் திருவிழப்படி செயல்படுவதால் எங்களுக்கும் தங்களை அர்ப்பணித்தார்கள். எனவே இந்த அறப்பணியை தொடங்கிய தீத்துவே அப்பணியை முடிக்க வேண்டும் என நாங்கள் அவரை வேண்டிக் கொண்டோம். நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாய் கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பும் பெருகி கொண்டு வருகிறது. அதேபோல் இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாய் ஈடுபட வேண்டும். நான் இதை உங்களுக்கு ஒரு கட்டளையாக சொல்லவில்லை, மாறாக பிறருடைய ஆர்வத்தை எடுத்துக்காட்டி உங்கள் அன்பு உண்மையானதா என சோதிக்கவே இவ்வாறு செய்கிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயலை அறிந்திருக்கிறீர்களே. அவர் செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கடவுள் என்றார், அன்பு
இன்பம் என்றார் அன்புக்கு இடையேறு சொல் கடவுள் என்றார் அன்புக்கு இடையேறு சொல் மன்னோர்கள் மொழி பேசியும் அன்புக்கு ஈடாகுமா மன்னோர்கள் மொழி பேசியும் அன்புக்கு ஈடாகுமா மன்னோர்கள் மொழி பேசியும் அன்புக்கு ஈடாகுமா கடவுள் என்றார் அன்புக்கு ஈடேறு சொல் இறைவாக்கு சொல்வரனும் அன்புக்கு ஈடாகுமா இறைவாக்கு சொல்வரனும் அன்புக்கு ஈடாகுமா மறைபொருளும் அன்புக்கு ஈடாகுமா கடவுள் என்றார் அன்புக்கு ஈடேறு சொல் அன்பே கடவுள் என்றார் அன்புக்கு ஈடேறு சொல் அன்பே இன்பம் என்றார் அன்புக்கு இடையேறு சொல் கடவுள் என்றார் அன்புக்கு ஈடேறு சொல் புதிய கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன் நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறை சொற்றொடர்கள் 43 48 வரை.
அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழ செய்கிறார், நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்து விடுவது என்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறை உள்ளவர்களாய் இருங்கள் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் அந்தோனியாருடைய அன்பு பக்தர்களே, ஜூன் மாதம் இயேசு திரு இருதய ஆண்டவருடைய மாதம். இந்த மாதத்தை அன்பின் மாதம் என்று சொல்லலாம். அன்பு செய்யப்பட வேண்டும். கடவுளை அன்பு. இன்றைய பாடல் முழுவதுமாக இந்த வழிபாட்டிற்கு அன்பை கருத்தாக கொண்டு பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அன்பு என்பது இந்த மனிதனுக்கு தேவை, அல்லது மனிதன் அன்பானவன். ஏன் கடவுள் அன்பாய் இருப்பது போல் மனிதனும், அவர் சாயலாக படைக்கப்பட்ட மனிதனும் அன்பாய் இருக்க வேண்டும். அதுதான் நியதி. ஆக அன்பை பற்றி தான் நாம் யோசிக்கணும், மற்றதை பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது. பழைய ஏற்பாட்டில் அன்பாக இருந்தார்கள், ஆனால் அன்புக்கு ஈடாக அவர்கள் செய்த எல்லா காரியங்களும் நமக்கு தெரியும். அந்த அன்பை செலுத்துவதற்காக பல சட்டத்திட்டங்களை கொண்டு வந்தார்கள், கடுமையான சட்டத்திட்டங்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே புதியதொரு கட்டளை நமக்கு கொடுத்திருக்கிறார். புதிய கட்டளை, புதிய ஆதாமாக, புதிய ஏற்பாட்டு நாயகனாக இயேசு கிறிஸ்து புதிய இஸ்ராயலாகிய நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அன்பு. அன்புக்கு ஈடாக ஒன்றுமே செய்ய முடியாது. நாம் அன்பு செய்ய வேண்டும் என்றால் இன்னொரு காரியம் செய்யணும். என்ன தெரியுமா? என்ன செய்யணும்? மன்னிப்பு. அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். மன்னிப்பு என்பதுதான் மிகப்பெரிய கொடை. இயேசு செய்தார். இந்த உலகத்தில் சராசரி மனிதனாக உன்னையும் என்னையும் போல அவர் வாழ்ந்தார். எல்லோரையும் அன்பு செய்தார், எல்லோரையும் தேடி சென்றார், எல்லோருக்கும் என்ன தேவை என்பதை அறிந்து செய்தார். தனக்கு எதிராக குற்றம் செய்தோரையும் தனக்கு எதிராக பழிச்சொல் செய்தோரையும் மன்னித்தார். ஆக அந்த அன்பு எப்போது வரும் என்று சொன்னால் மன்னிக்கும் பொழுதுதான். நம்ம மன்னிக்காத பொழுது நம்மிடம் அன்பு குடிக்கொள்வதில்லை. நம்ம ஒருத்தரை மன்னிக்கலன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ரெஷர், பிரச்சனை, துன்பத்திற்கு மேல் துன்பம். ஆக இன்னைக்கு அன்பு இன்றைக்கு இல்லை. எல்லை கடந்து அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். எல்லை கடந்து. எல்லை என்பது எது? எல்லையில்லா அன்பு என்பது என்னது? என்னையும் கடந்தது தான் அந்த அன்பு. எல்லை, எனக்குள்ள ஒரு எல்லை போடக்கூடாது. இன்றைக்கி பாருங்கள், நாடுகளுக்கிடையே எவ்வளோ பிரச்சனை. நம்ம அன்றாடம் கேட்குறோம். இன்றைக்கி ஒவ்வொரு நாடும் தனக்குரிய எல்லையை வகுத்து கொண்டு யாரும் உள்ளே வந்துடக்கூடாது, பகைவர் உள்ளே வந்துடக்கூடாது, அயலான் வந்துடக்கூடாது என்பதற்காக தடுப்பதற்காக இன்னைக்கு நிறைய அழிவு சாதனங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அன்பை பற்றி யோசிக்கிறது இல்லை. தன்னை யாரும் மீறி எதுவுமே முன்னேறிடக்கூடாது, அல்லது யாரும் தனக்கு மீறி எதுவும் செய்திடக்கூடாது, தன் நாட்டை யாரும் ஒன்றும் செஞ்சிடக்கூடாது என்பதில் அக்கறையாக இருப்பதா நீங்கள் பாருங்கள். ஈரான் மற்றும் இஸ்ராயல் நாடுகளிலே போர்,
அங்கே தான் இறைவன் இயேசு பிறந்தார். இஸ்ராயலில் மெசியாவை இன்னும் ஏற்றுக்கொள்ளாத நாடு அது. இயேசுவை மெசியாவாக இன்னும் அங்கீகரிக்காத அல்ல ஏற்றுக்கொள்ளாத நாடு அது. அன்றிலிருந்து இன்று வரையிலும் என்றுமே அது அன்பில்லாத நாடாக, போராட்டம் நிறைந்த நாடாக, சண்டை சச்சரவு நிறைந்த நாடாக இருக்குது. ஆக இப்படி நாடுகளுக்குடைய எல்லா நாட்டிலும் இந்த அங்கே மட்டும் கிடையாது, எல்லா நாடுகளிலும் இப்பொழுது பாதுகாப்புக்காக, பிறரை கொல்வதற்காக ஆயுதங்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் யூரோப்பில் தான் நடந்தது. ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் சண்டை இருந்துச்சு, போராட்டம் இருந்துச்சு, சண்டை பிரச்சனை பயங்கரமான உலகப் போரே, முதலாம் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர் யூரோப்பில் தான் நடந்தது. யூரோப்பினால உலகமே நடந்தது. ஆனால் இன்று அவர்களுக்குள் எல்லை இல்லை. எந்த நாட்டுக்குள்ளேயும் போகலாம், வரலாம், எங்கேயும் வசிக்கலாம், எங்கேயும் வாழலாம், எதையும் வாங்கலாம். ஆக அங்கே அவர்கள் தங்களுக்குள்ள அந்த எல்லையை கடந்து வாழ்வதற்கான முயற்சியை செய்து விட்டார்கள். ஆனால் இன்னைக்கு எதுவும் மற்ற நாடுகள் அதை செய்யலை. இன்னைக்கு அன்பை தவிர இன்று அந்தஸ்து, இன்றைக்கு மதிப்பு, பணம், பொருளாதாரம், இன்றைக்கு அதுதான் எல்லையாக இருந்து கொண்டிருக்கிறது. இவை இருக்கிறது என்று சொன்னால் அன்பு இருக்காது. ஆக நாடுகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தை நாம் யோசிக்கணும். நாம் குடும்பத்தின் எல்லையை நாம் பார்க்கணும். நம்ம குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு எல்லையை போட்டுக்கிறோம். கணவன் தனியாக ஒரு எல்லை, மனைவி தனியாக ஒரு எல்லை, மருமகள் தனியாக ஒரு எல்லை, மாமியார் தனியாக ஒரு எல்லை. இப்படி எல்லை போட்டுக்கொண்டு தன்னை கடந்து போயிடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கிறாங்க. அதில் என்ன ஆகுது? மன உளைச்சல், சண்டை, பிரச்சனை, போராட்டம், நோய் நொடிகள், அன்பில்லாத்தன்மை, மன்னிக்க முடியாத தன்மை. இங்கே இப்படின்னு சொன்னால் சமுதாயத்தை பற்றி யோசிக்கவே தேவையில்லை, நாடுகளிடையே யோசிக்கவே தேவையில்லை. சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். எனக்குள் அன்பு இல்லை என்றால், எனக்குள் மன்னிப்பு இல்லை என்றால், எனக்குள் எல்லை கடந்து செய்கின்ற அன்பு இல்லை என்று சொன்னால் நான் வேறு எங்கேயுமே அன்பு செய்ய முடியாது. என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, என்னை வெறுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. என்னை வெறுக்கிறாங்க, மருமக வெறுக்கிறா, மாமியார் வெறுக்கிறாங்க, அம்மா வெறுக்கிறான், மகன் வெறுக்கிறான், கணவன் வெறுக்கிறான். எப்படி ஏன் வெறுக்கிறாங்க? எனக்குள்ளே நான் எல்லை போட்டு வச்சிருக்கிறேன். நான் எல்லை கடந்து அன்பு செய்தால் என்னை எல்லாரும் அன்பு செய்வாங்க. ஏனென்றால் அன்பு கடவுள், அன்பே கடவுள். நான் அன்பாய் இருந்தால் கடவுள் எனக்குள் வாழ்கிறார். அப்போ அந்த கடவுள் பிறரையும் அன்பு செய்ய தூண்டுவார், அல்லது பிறரையும் அன்பு செய்வார், தன்னை கடந்து செய்வார். நான் செய்ததை போல் நீங்களும் செய்யுங்கள், நான் செய்ததை போல் நீங்களும். இயேசு சொன்னார் இல்லையா? என்ன சொன்னார்? எது சொன்னார்? இதை தான், அன்பை தான். நான் அன்பு செய்ததை போல் நீங்களும் அன்பு செய்யுங்க, நான் மன்னித்ததை போல் நீங்களும் மன்னியுங்கள். ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய பகைவனை மட்டுமல்ல துரோகி கூட அன்பு செய்யுங்கிறார். அவர்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி எவ்வளவு அற்புதமான ஒரு புதிய மறையை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். புதிய மறை இது. இந்த திருச்சபை என்பது ஒரு புதிய மறை, புதிய கோட்பாடுகளை கொண்டது, எல்லா எல்லைகளையும் கடந்தது. அந்த அன்பை வாழ்வதற்கு இயேசுவே முன் உதாரணமாய் இருந்தார். அவர்களை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் அவரை போல் வாழணும். எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் அவரை போல் வாழணும். எல்லா நிலைகளிலும் நாம் அவரை ஏற்றுக்கொண்டு வாழணும். எல்லா நிலைகளிலும் அவரை கொண்டு வாழ்கின்ற பொழுது எனக்குள் இந்த பிரச்சனை வராது. மன்னிச்சிடுவேன், ஒரு நாளும் மன்னிப்பேன். எனக்கென்று ஒரு அந்த மிகப்பெரிய ஒரு சமுதாயம், ஒரு மறை என்று சொன்னால் அது குடும்பம்தான். அந்த குடும்பத்திற்குள் நான் என்னை அன்பு செய்யவில்லை என்று சொன்னால், என் அடுத்தவனை அன்பு செய்யவில்லை என்று சொன்னால், அடுத்தவனை மன்னிக்கவில்லை என்று சொன்னால், ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், பின்ன யாரை போய் அன்பு செய்ய முடியும்? அப்போ நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கான அர்த்தம் என்ன? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றதற்கான அங்கீகாரம் என்ன? ஒண்ணுமே கிடையாது. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே அவர், மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே அவர் மரித்து தொங்கிடும் காட்சி மனதில் நில்லாதோ, இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ. அந்த இயேசுவின் சிலுவையை பார்க்கின்ற பொழுதெல்லாம் எனக்காய் மரித்தார், என் பலவீனங்களுக்காய் மரித்தார், என்னுடைய சுயநலத்தை நான் மேற்கொண்டு விடக்கூடாது என்பதற்காக மரித்தார். சுயநலமற்ற அன்பு, தன்னலமற்ற அன்பு, எல்லோரையும் கடந்த அன்பு, எல்லோரையும் வித்தியாசம் பார்க்காத செய்த அன்பு, எல்லோருக்காகவும் மன்றாடிய அன்பு. அந்த அன்புக்கு சாட்சிகளாய் நாமும் வாழ புறப்படுவோம். புதிய மறையிலே புதிய சாட்சிகளாய் வாழ்வோம். இறை ஆசிரை பெறுவோம்.
மன்றாட்டுக்கள். எங்கள் அன்பு தந்தை இறைவா, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரையும் பெற்று புதுவாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை உம்மிடமிருந்தும் எங்களோடு வாழுகின்ற சகோதர சகோதரியிடமிருந்தும் பிரித்திடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீ துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்போதும் செய்ய நீர் உதவ வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திருச்சபை தோழமையிலும் நீ பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் அன்பு நிறைந்த வாழ்க்கையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாகிய உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பராமரிக்கும் இறைவா, எங்கள் வாழ்வில் வறுமை, பிரிவினை, துன்பம், கஷ்டங்கள் நீங்கி நாங்கள் புதிய உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஓர் ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவும் வேண்டுமென்று தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாவிகளை தேடி மீட்க வந்த இறைவா, நாங்கள் எங்கள் பலவீனங்கள் குறைகளை உணர்ந்து திருந்தவும் எங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னித்து நன்மை செய்யவும் எல்லோருடனும் ஒற்றுமையுடனும் வாழவும் அருள் தர வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றினவும் சமாதானமில்லாத நாடுகள் அமைதி பெறவும் வேலையின்றி வாடுபவர்கள் நல்ல வேலை வாய்ப்பு பெறவும் ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர் புது வாழ்வு பெறவும் வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஜெப வேளையிலே நாங்கள் நம்பிக்கையுடன் உமது பிரசனத்திலே எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுகளை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசிரியையும் வழங்கிட வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம் கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே உம்பரியோடு சேர்ப்பாய் தூயவரே. அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம் கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே உம்பரியோடு சேர்ப்பாய் தூயவரே. பொன்னான வாழ்வை உடமைக்கு வைத்தோம் பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை உடமைக்கு வைத்தோம் பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதானே புதிரான வாழ்வே எதிரானதானே பொய்வாக செய்வாய் ஆண்டவரே உம்மருளோடு இணைப்பாய் மாவரே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த காணிக்கைகள் எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் தமது திருப்பெயரின் பெயரின் மகிழ்ச்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திரு அவை அனைத்து நானுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. கனிவுமிக்க இறைவா, பழைய மனிதனை களைந்து உமது சாயலுக்கு ஏற்றவாறு புதிய மனிதனை புனித அந்தோனியாரில் உருவாக்க திருவிழம் கொண்டீரே. அதனால் நாங்களும் அவரை போன்று புதுப்பிக்க பெற்ற மனிதர்களாய் உமக்கு உவப்பளிக்கும் ஏற்புடைய பழிப்பொருட்களை ஒப்பு கொடுக்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இத எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் அனைவரின் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை என்றும் போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே நாங்கள் பெற்றனுபவிக்க வழி நடத்துகின்றீர். ஆகவே புனிதர்கள் வானதுதர் அனைவரோடும் நாங்கள் அனைவரும் சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. எல்லையில்லாத அன்பாலே ஏக மகனை எமக்களித்த பிதாவே, ஏற்றருள்வீர் எம்பழி பொருள் இதனை. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி
அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் மீண்டும் கிண்ணத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதொரும் அப்பத்தையும் நிலையான மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் இந்த செவ்வாய்க்கிழமை இந்த நவநாள் திருப்பலியிலே பக்தர்களாக உமது சீடர்களாக உமக்கு மனமுந்து ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் ஒவ்வொருவரையும் தூய ஆவியானவர் அன்பிலும் அமைதியிலும் மன்னிப்பிலும் ஒற்றுமையிலும் நிறைவு பெற்றிருக்க செய்தருளும். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜீவானந்தம், ஏனைய ஆயர்கள், திரு பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் யாவரையும் பல்வேறு இடங்களில் இருந்து இந்த அமலாசிரமத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் நீர் தொடும். உடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், அவருடைய சந்ததிகளையும் நீர் ஆசீர்வதியும். உடைய எதிர்பார்ப்புகள் எண்ணங்கள் அனைத்தையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். அன்பினால் புதிய மறையில் ஒன்றித்திருக்க செய்தருளும். மன்னிப்பினால் நிறைவடைய செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் எங்களை விட்டு மறைந்த எங்கள் அன்பு பெற்றோர்கள், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், மாசில்லாத குழந்தைகள், இந்த திருத்தலத்திற்கு வந்து வாழ்ந்து மரித்த அனைத்து ஆன்மாக்களையும், அமலாசிரமத்திலே வாழ்ந்து மரித்த அனைத்து துறவிகளையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, உம்முடைய திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சிகள், இவ்வுலகில் உமக்கு கொந்தோராய் வாழ்ந்த புனிதர்களாகிய அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையினின்று எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் தந்தருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற பேரின்ப வாழ்வையும் எமது மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையையும் மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன். என் சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று உமது சீடர்களுக்கு சொன்னீரே. இன்று எங்களுக்கும் சொல்லும், எங்களுக்கும் அந்த சமாதானத்தை தாரும். எங்கள் குடும்பங்களிலும், எங்கள் உறவுகளிலும், எங்கள் சமுதாயத்திலும், எங்கள் உறவு நாடுகளிலும், எல்லா நாடுகளிலும் அந்த சமாதானம் நிலை பெறுவதாக. எங்கள் பாவங்களை பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் முற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. அடுத்து இருப்பவர்களை அன்பு செய்வதன் அடையாளம் மன்னிப்பு, சமாதானம். ஒருவர் மற்றவரை பார்த்து சமாதானத்தை சொல்லி இறை சமாதானத்தை பகிர்ந்து உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியருளும், எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் திரு செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். அன்பின் சின்னம், தியாகத்தின் சின்னம். இவர் தருகின்ற இந்த அன்பின் உணவிற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் நான் குணமடைவேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இந்த திரு நற்கருணை உணவிற்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே பங்கெடுக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுள்ளோம். பிறர் இதில் பங்கெடுக்க வேண்டாம். நற்கருணையை நீங்கள் இருக்கிற இடத்திற்கேயே வழங்க வருவார்கள். தயவு செய்து யாரும் ஆங்காங்கே செல்ல வேண்டாம்.
தெய்வம் என்னை தேடி வந்த நேரம் கோடி நன்மை கூடும் புவி வாழும் நிலைகள் மாறும் வாழும் நிலைகள் மாறும் இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை என்ற வாழும் காலம் போகும் இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை என்ற வாழும் காலம் போகும் தேடும் அன்பு தெய்வம் வார்த்தையாகி நின்ற இறைவன் இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன் வார்த்தையாகி நின்ற இறைவன் இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன் பாரில் எங்கும் புது பார்வை கண்டு அந்த பாதையில் அழைத்த அறிஞன் பாரில் எங்கும் புது பார்வை கண்டு அந்த பாதையில் அழைத்த அறிஞன் காலம் கடந்த கலைஞன் என் தலைவன் இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை என்ற வாழும் காலம் போகும் இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை என்ற வாழும் காலம் போகும் தேடும் அன்பு தெய்வம் அடிமையமைப்பு இங்கு ஒழிய இங்கு மனித மாண்டு நிறைய அடிமையமைப்பு இங்கு ஒழிய இங்கு மனித மாண்டு நிறைய புரட்சி குரல் கொடுத்து புதிய வழிவகுத்து புதுமை செய்த திருப்புனிதன் புரட்சி குரல் கொடுத்து புதிய வழிவகுத்து புதுமை செய்த திருப்புனிதன் வாழ்வை கடந்த இறைவன் என் தலைவன் இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை என்ற வாழும் காலம் போகும் இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும் தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம் கோடி நன்மை கூறும் புவி வாழும் நிலைகள் மாறும் வாடும் நிலைகள் மாறும் இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை என்ற வாழும் காலம் போகும் இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை என்ற வாழும் காலம் போகும் நன்றி மன்றாட்டுக்கள். நன்மை தனத்தின் ஊற்றாகி இறைவா உமது அன்பு நன்மை தனத்தின் ஊற்றாகி இறைவா
உமது அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் உமது பேருபகாரத்துக்காக அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்துச் செல்லும் திருவருட் சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழ தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதருக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீ செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. கோடி அற்புதர் புனித அந்தோனியாரே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நவநாள் திருப்பலியிலே பங்கெடுக்க வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே நான் கேள்விப்பட்ட மைக்கேல் பட்டியிலிருந்து ஒரு குரூப் வந்திருக்காங்க அருட் சகோதரியின் தலைமையில், மற்றும் பல இடங்களிலும் பாத யாத்திரையாக வந்திருக்கிறார்கள். அனைவரையும் இந்த பக்தர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே வருக வருக என வரவேற்கின்றோம். கோடி அற்புதர் அந்தோனியாருடைய நன்றி பெருவிழா கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. அனைவருமாக பங்கெடுத்தீர்கள், அனைவரும் நன்கொடை வழங்கினீர்கள், தாராள உள்ளத்தோடு உதவினீர்கள், உழைத்தீர்கள், உபயம் செய்தீர்கள். அனைவரையும் திருத்தலத்தின் சார்பாக நன்றியும் பாராட்டையும் வாழ்த்தையும் தெரிவித்து கரம் தட்டி இன்னும் சத்தமாக கைத்தட்டி மகிழ்ச்சி வெளிப்படுத்துவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் மற்றும் பல வாரங்களிலும் தொடர்ந்து நீங்கள் குருமானவர் நிதி வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய தோழமைக்கு நன்றி. அப்பம் வழங்கி கொண்டிருக்கிறீர்கள், அதற்கும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். குருமானவர் நிதி வழங்குகின்ற அனைத்து உபகாரிகளுக்கு கைத்தட்டி நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த வாரம் குருமானவர் நிதி வழங்கியவர்கள் பாஸ்டின் செல்வம் திருச்சி, ரிச்சர்ட் நவீன் திருச்சி, மெடோனா மேலவளை, லூயிஸ் கஸ்பார் திருச்சி, ஆண்ட்ரூஸ் திருச்சி, ஜான் அலெக்ஸ் திருச்சி, சிமியோன் திருச்சி, ஜஸ்வின் திருச்சி, மூவர் இறைவன் ஆலயம் லால்குடி, டேவிட் திருச்சி, செலின் மேரி தொட்டியம், மாதா ஜுவல்லரி திருச்சி. அப்பம் வழங்கியவர்கள் மாசிலாமணி திருச்சி, மெடோனா மேலவளை, ராபர்ட் துபாய், நிவா ஜென்சி திருவானைக்கோவில், செலின் மேரி தொட்டியம், ஏசுதாஸ் சென்னை, குணசேகரன் புதுக்கோட்டை, ரெக்ஸ் இருங்கலூர் மற்ற அனைவரையும் நன்றியோடு மீண்டும் ஒருமுறை கரம் தட்டி அவர்களுக்கு வாழ்த்தையும் பாராட்டையும் செலுத்திக் கொள்வோம். அன்பார்ந்த சகோதர சகோதரி, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் நமக்கு தெரியும் இறை ஊழியர் தந்தை ஜான் பீட்டர் சௌரிநாயகம் அவருடைய ஜெபக்குழுவினர்கள் ஒன்று கூடி ஜெபிக்கிறார்கள். வார வாரம் கூட்டம் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. ஆகவே அந்த நாளிலே நற்கருணை ஆராதனையும் திருப்பலியும் நண்பகல் 12 மணிக்கு ஆரம்பமாகிறது. ஆகவே ஒவ்வொருவரையும் அந்த உங்களுடைய பங்களிப்பையும் அல்லது உங்களுடைய உடனிருப்பையும் நீங்களும் அவர்களுடைய பரிந்துரையும் பெற வேண்டுமா உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அப்பம் வழங்குகிறவர்கள் ஏற்கனவே நம்ம சொன்னது போல் பேட்ஜ் அணிஞ்சு வருவாங்க. இந்த முன்னாடி 6 பேர் பின்னாடி 6 பேர் வழங்குவாங்க. எல்லாருக்கும் வழங்க வேண்டும் என்கிற ஒரு உபகாரியினுடைய காரியத்திற்காக நாம் வழங்குகின்றோம். ஆக அனைவரும் பெற்று மகிழுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து திருப்பலி கருத்துக்கள் எழுதுகிறவர்கள் நம்முடைய திருத்தல அலுவலகத்திலே திருப்பலி கருத்துகள், குருமானவர் நிதி மற்றும் நன்கொடைகள் கொடுக்கின்றவர்கள் செலுத்தி ரசீதை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு சிறிய அறிவிப்பு. பெதஸ்தா சித்தா மருத்துவமனையிலிருந்து அந்த ஊழியர்கள் அந்த மருத்துவர் தலைமையிலே வந்து நமக்கு கடந்த ஒரு சில மாதங்கள் முன்பாக செய்தது போல இலவச மருத்துவ பரிசோதனைகள் செய்ய இருக்கிறார்கள். ஆகவே அவர்களையும் சந்தித்து நாட்பட்ட நோய்களுக்கான மருந்துகளை வழங்குகிறார்கள். ஆகவே சென்று பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எழுந்து நின்று ஆண்டுக்கு மனமாற நன்றி செலுத்துவோம்.
நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இத்திருவிருந்தின் ஆற்றலால் புனித அந்தோனியாரின் எடுத்துக்காட்டை பின்பற்ற உமது அன்பில் என்றும் எங்களை வழி நடத்தியருளும். எங்களில் நீர் தொடங்கிய இந்த நற்செயல்கள் இயேசு கிறிஸ்து வரும் நாள் வரை நிறைவுக்கு இட்டு செல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். நோயுற்றோர் அனைவருக்கான சிறப்பான ஜெபம். எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, இந்த ஜெப தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகிறோம். சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்னீரே. இது உமது அன்பு பிள்ளைகளாக எங்களிடம் இது தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்றும் இடம் பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிக்கொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துக்களிலிருந்து எங்களை காத்தருளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்கள் நான் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்குமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதை கடுமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து வழிதவற விடாதேயும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்த போது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும், இன்னும் பல்வேறு இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் வேதனைப்பட்டு குணம் பெற ஏங்கி தவிக்கும் உமது அடியார்களை தயவாய் கண்ணோக்கியருளும். இவர்களின் கண்ணீரை துடைத்தருளும். பூரண சுகமும் விடுதலையும் தாரும். தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கு பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்தருளும். இவ்வாறு இறைவா, உமது திருப்பெயரின் மகிமை இவர்களை விளங்கச் செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும். இவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை காத்தல் உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களுள் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கரத்திலேந்தும் பாக்கி பெற்ற பரிசுத்தரான அந்தோனியாரே, வல்லமையுடன் இறைவனுடன் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதமது பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் இது திருத்தலத்திற்கு விரைந்து வந்துள்ளோம்.
நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். புதுமை வள்ளலே, உமை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உமது கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமீன். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் எல்லாம் வல்ல இறைவன் தூய் அந்தோனியார் வழியாக எண்ணற்ற நன்மைகளையும் ஆசிரியையும் அருளையும் ஆதரவையும் பாதுகாப்பையும் நற்சுகத்தையும் நல்வாழ்வையும் உங்களுக்கு என்றென்றும் வழங்குவாராக. ஆமென். சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. வரிசை கிரமமாக வாங்க, கூட்டமாக வர வேண்டாம். போய் சேருவதற்கு எல்லாரும் வரிசை வந்தாக எண்ணெய் வழங்குவதற்கு உதவியாக இருக்கும். புதுமை வல்லலே புனித அந்தோனியாரே, உன் புகழ் பாடும் பக்த குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோனியாரே, உன் புகழ் பாடும் பக்த குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோனியாரே. அருள் வேண்டி வந்தோம், அருள் வீசும் திருமுகத்தை கண் குளிர கண்டோம். பாடும் எங்கள் நெஞ்சமே, உன்னிடமே தஞ்சமே. பாடும் எங்கள் நெஞ்சமே, உன்னிடமே தஞ்சமே. பக்த குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோனியாரே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.